மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய நாவல் மைண்டு நேயர்களே, இந்த மாதம் மாசி மாதம் பலன். மாசி மாதம்னா கும்ப மாதம். கும்பத்தில் சூரியன். கும்பம்னா என்ன? ஆலயத்தில் கோபுரத்திலே மேலே இருக்கக்கூடியது ஒரு கும்பம். அதே போல் குடத்துக்கு பெயர் கும்பம். இந்த கும்ப ராசிக்கு சிம்பிளே குடம்தான் போட்டிருக்கும். அந்த கும்பம்ங்கிறது ஒரு பெரிய விசேஷமானது. ஒரு வரியில் சொல்லணும்னா, பிரளய காலத்திலே சிவபெருமான் அத்தனை சக்திகளையும் ஒடுக்கி ஒரு குடத்திலே இட்டு பல நீர்நிலைகளில், அதாவது சில குடங்களிலே இட்டு பல நீர்நிலைகளில் விட்டுட்டார். 12 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு சக்தியும் ஒரு ஆகர்ஷணமும் ஒரு வைப்ரேஷனும் வந்துகிட்டே இருக்கும். இங்கே நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கும்பகோணம், அதுக்கு பேரே தான் கும்பகோணம். பிரம்மா கையில் அந்த கும்பம் கிடைத்து அதுக்கப்புறம் திரும்ப உயிர்கள் எல்லாம் உருவாகி இந்த பூலோகமானது திரும்ப பிரளயத்திலே ஒடுங்கிய அத்துணை விஷயங்களும் கும்பத்திலிருந்து வெளிப்பட்டது. அதனால் அது கும்பம். சரி, கும்பம்ங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். இந்த மாசி மாதம் சிறப்பு குறிப்பாக 2. ஒன்று மகா சிவராத்திரி, அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடிய சதுர்த்தசி திதி இரவிலே மகா சிவராத்திரி. அன்றைய தினத்திலே முடிந்தவரை சிவனைய செல்வந்தர்கள், சிவனடியார்கள், சிவனை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்கள் குறைஞ்சது ஒரு 5 சிவாலயத்திற்கு ஓட்டம் அல்லது தரிசனம் போடுவாங்க. இந்த 5 கோவிலுக்கும் 4 காலத்திலையும் தரிசனம் பண்ணும். முதல் காலம் ஒரு கோயிலில் ஆரம்பிக்கிறீங்கன்னா 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம் முடிச்சுட்டு கடைசி காலம் 6வது அடுத்த நாள் அமாவாசைங்கிறதுனால அந்த சிவராத்திரி முடிந்து காலை 6 மணிக்கு 5வது ஆலயத்தையும் தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டில் போய் நீங்கள் நல்லபடியாக நான் சிவனை தரிசனம் பண்ணேன், கடவுளே என்னுடைய இல்லத்திலே சிவன் என் அருகிலே இருந்து அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்றாட வேலைகளை துவங்கலாம். இது ஒரு விஷயம். அடுத்தது இதே மாதத்தில் மாசி மகம் பௌர்ணமி அன்னைக்கு மக நட்சத்திரத்தோடு வர்றது. மாசி மகம் எல்லா துர்க்கை ஆலயங்களிலும், காளியம்மன் ஆலயத்திலையும், அதே போல் மாரியம்மன், மண்டக்கன்னியம்மன், எல்லா அம்மன் ஆலயங்களையும் மாசி பண்டிகை உண்டு. ஆனால் காளியம்மன் ஆலயத்தில் மாசி மகம் மிகவும் விசேஷம். அதனால் மாசி தேர். அதோட இன்னொன்று என்னென்னா, மாசி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மிக மிக உயர்ந்தது. இந்த மாசி மகம் சிறப்பாக கடைபிடித்து அனைவரும் சிவனுடைய அருளையும் அம்பாளுடைய அருளையும் பெற்று நமக்கு வரக்கூடிய இன்னல்களை, கட்டங்களை தீர்த்து கொடுக்குமாறு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மீனராசிக்காரர்களே, அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாசி மாதம் ஏற்கனவே நான் சுக்கிரப்பெயர்ச்சியினுடைய பலனை நான் சொல்லியிருக்கேன். இந்த உங்கள் ராசியில் மாதத்தினுடைய முன்பகுதி 10 நாளும் இந்த 3 கிரக சேர்க்கை, 2 கிரக சேர்க்கை, அதுக்கப்புறம் சுக்கிரன் ராகு சேர்க்கை, அதுக்கப்புறம் புதன் சேர்றாரு, புதன் வக்கரகதியில் வராரு, ஆக 3 கிரக சேர்க்கை. அப்புறம் நட்சத்திரம் வரும்பொழுது அந்த சந்திரன் சேர்ந்துக்கிறார், 4 கிரக சேர்க்கை. இதெல்லாம் உங்கள் ராசிக்கு ரைட்டு. ஆனால் 12ஆம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை. சூரியன் சனி சேர்க்கைங்கிறது சரியில்லாதது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது எந்த வயதுக்காரர்களாக இருந்தாலும் மனசில் ஒரு கலக்கத்தை கொடுக்கக்கூடியது இந்த 12ஆம் இடத்துல, ராசிக்கு 12ல் சூரியன் சனி. அது உத்தியோகஸ்தானத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு அசைச்சு பார்க்கும். கூட வேலை செய்கிறவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மேலதிகாரிகளுடைய தொல்லை கண்டிப்பாக இருக்கணும். நல்ல பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப, அதாவது ஒன்றுமே தெரியாதவங்க கூட இந்த பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை, தேவையில்லாத இன்ஸ்ட்ரக்ஷனை உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கொடுப்பாங்க. இல்லைன்னா உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு டார்ச்சர் பண்ணுறதுக்கு அவங்க உதவியாக இருப்பாங்க. இது உத்தியோகஸ்தானம். மற்றபடி வேலை இழந்து வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பாக வேலை கிடைக்கும். குடும்பஸ்தானம் வலுவாகவே இருக்குது. ஏன்னா 2ஆம் அதிபதி 4ல் இருக்கார். அதனால் கணவன் மனைவி உறவில்
சின்ன சின்ன விரிசல்கள் இருந்தாலும் அது வந்து சரியாயிடும். அப்படியே திரைமறைவில் சரியாயிடும். ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும், அது உடனடியாலாம் தீராது. அது பெருசாகாமல் பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வக்கரகதி நிவர்த்தி ஆக போகுது. வக்கரகதியில் இருக்கும்போதும் சரி, நிவர்த்தி ஆனாலும் அது வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை பெருசாக ஊதி பார்க்க தோணும், ஊதி பார்க்க வைக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து குடும்ப ஆலோசகர்களால், இல்லை குடும்பத்தில் பெரியவங்களால், இல்லை உங்களுக்குள்ளேயே ஒரு மன சமாதானத்தில் நீங்கள் அதை சரி பண்ணிக்குவீங்க. சரி பண்ணிக்கணும். எதுவுமே நம்ம நினைக்கிறத மீறி எதுவும் நடக்காது, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்றோம், அங்கே போனால் இது நடக்குமா நடக்காதா, நம்ம விஷயத்தை பற்றி பேசுவாங்களா, இல்லை நமக்கு ஒரு கையெழுத்து போடணுமே போடுவாங்களா அப்படின்னு ஒரு பயந்து நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நடக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு வார்த்தை உங்கள் மனசுக்குள்ளே கேள்வி வரும். அப்போது அந்த கேள்வி வந்தாவே அது நடக்காதுன்னு அர்த்தம். அதை அப்படியே தள்ளி போட்டுடணும், அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. அதுக்கு தான் இந்த ஜாதக ரீதியாக ஒரு கணக்கு இருக்குது. இந்த தாராபலம் சந்திரபலம்னு சொல்லி ஒன்று இருக்குது. தாராபலம்னா நட்சத்திரத்துக்கு 2ஆம் நட்சத்திரம் தாராபலம் உள்ளது. 2, 4, 6, 8, 9 இந்த 5 நட்சத்திரங்களும் தாராபலம் உள்ள நட்சத்திரம். இதில் எல்லா காரியங்களும் நடக்கணும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு, இப்போ ராசியில் உங்கள் ராசியில் என்ன, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இப்போ பூரட்டாதிக்கு நிறைந்த தாராபலம், மைத்திர தாரான்னு சொல்லுவாங்க, பரம மைத்திர தாரான்னு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் என்ன, அவிட்டம், சதயம். இப்போ சதயம், திருவாதிரை, சுவாதி இந்த 3 நட்சத்திரமும் உங்களுக்கு பரம மைத்திர தாரா. அவிட்டம், மிருகசீரிஷம், சித்திரை இந்த 3ம் மைத்திர தாரா. அப்போ உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திராட்டம் இருக்கிற நாள் சுவாதி நட்சத்திரம், அதை தள்ளுபடி பண்ணிடணும். அதே போல் சித்திரை நட்சத்திரம் 7, 8க்கும் வரும், அதனால் அதையும் தள்ளுபடி பண்ணிடணும். அப்போ மீதி இருக்கக்கூடிய 5 நட்சத்திரமும் உங்களுக்கு பரமதாரா, பரம மைத்திரதாரா, மைத்திரதாரா, பரம மைத்திரா. இந்த நாட்களில் செய்யும்போது நீங்கள் நினச்ச காரியம் நீங்கள் போய் எங்கே போகிறீங்களோ அது சிறப்பாக இருக்கும்னு அர்த்தம். உங்களுக்கே தெரியாது சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனால் சக்ஸஸ் ஆகலைன்னா உங்களுக்கு அதனால் வரக்கூடிய சிரமம் தவிர்க்கப்பட்டதுன்னு அர்த்தம். சக்ஸஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும்னு அர்த்தம். இது ரெண்டுமே உண்டான கணக்கு. அதனால தான் நாள் கிழமை தெரிஞ்சு போய் எந்த காரியத்தையும் செய்யணும் உங்கள் ராசிக்கு பக்காவாக சொல்லியிருக்காங்க சாஸ்திரப்படி. ஏன்னா காலச்சக்கரத்தில் உங்களுடைய ராசி 12ஆம் அதிபதி. அதே போல் சூரியன் உங்கள் ராசிக்கு எதிர்ப்புத்தன்மையை கொடுக்கக்கூடியவர், அவர் 12ல் இருக்கார். அவர் விபரீத ராஜயோகத்தை கொடுக்குறார். 6ஆம் அதிபதி 12ல் இருக்கிறது ஒரு விபரீத ராஜயோகம். அப்போ என்ன அர்த்தம்னா, அரசாங்கம் இல்லை மேலதிகாரி இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் நினச்ச காரியம் நினச்சபடி ஏதாவது ஒரு நாள் நடக்கும். அந்த 30 நாளைக்குள்ளே என்றைக்கு வேணால் நடக்கும். இந்த வாரத்தில் நடக்கும், அடுத்த வாரத்தில் நடக்கும், எப்போ வேணால் நடக்கும். அரசாங்கம் சம்மந்தப்பட்டது, ஒரு கோர்ட்டு கேஸு உங்கள் பக்கம் தீர்ப்பாருது, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்ரூவ்டு கிடைக்கிறது, அரசாங்கத்தில் ஒரு டெண்டர் கிடைக்கிறது, டெண்டர் எடுத்து அதில் பணமே வசூலாகாமல் இருக்கிறவங்களுக்கு பணம் கிடைக்கிறது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, ஒரு வேலையை நம்ம செஞ்சோம், அந்த வேலைக்கு உண்டான பலன்களை இது வரைக்கும் நமக்கு சரியாக இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத திடீர்னு மேலதிகாரினால் உங்களுக்கு பாராட்டு புகழ் கிடைச்சி சம்பள உயருக்கு உங்களுக்கு ஒரு தபால் வர்றது, செய்தி வர்றது, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு அந்த சால்வேஷன், அந்த வேலையை முடிக்கக்கூடிய அந்த தன்மையை கொடுக்கறது, இது எல்லாமே நடக்கும். அதே போல் கணவன், குடும்பம் இந்த இடத்துல இருந்தக்கூடிய சிக்கல்கள், பெண்களாக இருக்கப்பட்டவர்கள் கணவன் அவருடைய குடும்பம் அப்படின்ற விஷயத்தில் தலையிடவே கூடாது. இன்னும் சொல்லப்போனால் கணவன் ஒரு விஷயத்தை செய்கிறார்னா நீங்கள் பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில், இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் கணவன் ஒரு விஷயத்தை செய்கிறார்னா அவரை எப்போவுமே நீங்கள் உங்கள் விஷயத்துக்கு ஒத்து வரணும் அப்படின்னு அவரை கம்பல் பண்ணாதீங்க.
அவரை ஃப்ரீயாக விடுங்க. இந்த மாதத்தில் கண்டிப்பாக நல்ல விஷயங்களே அவர் நிறைய செய்வார். பெண்களுக்கு கணவரனால் மனைவிக்கு நல்ல அனுகூலம் உண்டு. பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா விஷயத்திலையும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. உங்கள் மூலமாக எந்த ஒரு சண்டை சச்சரவும் வரல அப்படின்னாவே அந்த குடும்பத்துக்கு நீங்கள் தான் தலைவி, நீங்கள் சொல்கிறது தான் செயல். திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது திருமணமாகி விவாகம் ரத்தானது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில ஆண்கள் பெண்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கு உண்டான அந்த ஒரு நல்ல செயலியும் செய்தியும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இந்த சுக்கிரன் வக்கரகதியில் இருக்கிறவர் செய்வார். ஏன்னா ஒரு உச்சம் வாழ்க்கையை கொடுத்தே தீரக்கூடிய ஒரு கிரகம். அங்கே இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு சேர்க்கைங்கிறது ஒரு பெரிய விஷயம். அவங்க ரெண்டு பேருமே ஒரு நட்பு. நல்லதுக்கு இன்னும் கொஞ்சம் உதவி பண்ணுவாங்க, கெட்டதாக இருந்தால் அதையும் ஜாஸ்தி பண்ணுவாங்க, நல்லதாக இருந்தால் அதையும் ஜாஸ்தி பண்ணுவாங்க. அதனால் அந்த மாதிரி விஷயத்திலெல்லாம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். பண வரவு திருப்தியாக இருக்கும், தொழிலில் மேன்மை உண்டு, வியாபாரம் அபிவிருத்தியாகும். வயதானவர்கள் தங்களுடைய அப்பா அம்மா அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். நான் சொல்கிறது ஒரு 50 வயசு 52 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. அதே போல் தூக்கம் கொஞ்சம் வராது. மன நிம்மதியாக உடல் ஓய்வாக இருந்து தூக்கத்தை வைத்துக்கொள்வது நல்லது. நிறைய விஷயம் இருக்குது, ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம். நிறைய பிரகிருதிகள் நிறைய பேர் இந்த கமாண்டில் போடுறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும். அது சில விஷயங்கள் சுற்றி வளைச்சும் தான் சொல்லணும், நேரடியாகவும் தான் சொல்லணும். அதனால் அன்பர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதத்தை அனுபவிங்க. நன்றி, வணக்கம்.